இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நுரையீரல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 15 சின்ன வெங்காயம், மேல் முடியில் முக்கால் மூடி தேங்காய், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 3 கொத்து எடுத்திருக்கேன். அப்புறம் நான் அரைச்சி வச்ச மசால் பாருங்கள். அதில் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சீரகம், கசகசா, சோம்பு, ஸ்டார் அன்னாச்சி, இந்த மாதிரி எல்லாமே அதில் போட்டு ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் கறி மசாலா. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, நான் அந்த கறி மசாலா ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டோமோ, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஜாருக்கு மாற்றிடலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம மசால் போட்டதுனால நல்லா வாசனமாக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நுரையீரல் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு அதில் நான் என்னென்ன போட போகிறேன்னா, ஒரு மிளகா, உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கிராம்பு 3, கல்பாசி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், பட்டை 2, பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ் எனக்கு உடஞ்சிருச்சு, அது போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து போட்டு ஒரு வணக்கியிருக்கேன். அடுத்து இப்போ வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன் முழுசாக பொடி பொடியாக, அதை போட்டு ஒரு வணக்கிக்கலாம். கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து இப்போ வெங்காயம் வணங்குறதுக்காக போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்தது கொத்தமல்லி, அப்புறம் புதினா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வாசனைக்காக போட்டுக்கிறேன். புதினா கொத்தமல்லியோட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் நான். போட்டு அதை ஒரு வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நுரையீரல் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணக்கூடாது, அதை அப்படியே தான் யூஸ் பண்ணணும். வாஷ் பண்ணால் அதோடய டேஸ்ட் போயிடும். அதை போட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. அது நல்லா உருண்டு வரணும் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மஞ்சத்தூள் திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் திரும்ப போடுறேன். 2யும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலையும் போட்டுடலாம். இதில் போட்டு ஒரு கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 liters ஆஃப் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 விசில் விட்டு இறக்கணும். இப்போ 10 விசில் வந்துடுச்சு பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நுரையீரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது அதை பிளேட்டிங் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இட்லி ஊற்றிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி, தோசை, சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர்